இது மகிமை நேரம். இயேசுவின் இனிதான நாமத்தினாலே இந்த 6வது நாளுக்காக நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த 6வது நாளிலும் கூட நாம் சிலுவையின் மேன்மை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். இந்த 6வது நாளிலே சிலுவையின் மேன்மை என்ன என்று சொல்லி தியானிக்கும் போது தாழ்மையை கற்றுக் கொடுப்பது அந்த சிலுவையின் மேன்மை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறு கூறுகின்றது: அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி வேத வசனம் கூறுகின்றது. சிலுவை நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறது. எப்படி நம்ம யோசிக்கலாம், எப்படி ஒரு உயிரற்ற ஒரு சிலுவையை நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்க முடியும்? அந்த மரச்சிலுவை எப்படி நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்க முடியும்? அது உயிரற்ற அந்த மரச்சிலுவையில் தான் இயேசு கிறிஸ்து ஏறி அவர் அந்த சிலுவையிலே, அவர் மரச்சிலுவையிலே அவர் உயர்த்தப்பட்டார். அதனால்தான் சிலுவையின் மகிமையை நாம் இன்று வரைக்கும் நாம் உணர முடிகிறது. அந்த சிலுவையின் மேன்மையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த உயிரற்ற அந்த மரச்சிலுவையிலே தான் அவர் அன்றைக்கு உயர்த்தப்பட்டதால் தான் அந்த சிலுவை அவ்வளவு மேன்மை அடைகிறது இல்லையா? இல்ல, அந்த சிலுவைக்கு மேன்மையே இல்லை, மகிமையே இல்லை. ஆனா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே ஏறி அவர் அதிகமான அளவு பாடுகளை அந்த சிலுவையிலே அனுபவித்தார் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது. அந்த பாடுகளை அனுபவித்த அந்த பாடுகளின் ஊடாக நாமும் கடந்து செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அநேக காரியங்களை இந்த சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடந்த 5 நாட்களும் நாம் இந்த சிலுவை என்னென்ன காரியங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தது என்று சொல்லி தியானித்தோம். இந்த 6வது நாளிலே அந்த சிலுவையானது நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கின்றது. இயேசு கிறிஸ்து பாலனாக பிறந்தது, அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய இறப்பு வரையிலும் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது எல்லாமே ஒரு தாழ்மையான குணம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அவர் பிறந்த பொழுது அவர் பாலகனாக, அவருக்கு சத்திரத்துல கூட இடமில்லாதபடி அவர் ஒரு மாட்டு கொட்டிலே பிறந்தது ஒரு தாழ்மையை காண்பிக்கின்றது. அவர் வளர்ந்தது ஒரு மாட மாளிகையிலே அல்ல, அது ஒரு தச்சனுடைய வீட்டிலே அவர் வளர்க்கப்பட்டது. அது ஒரு தாழ்மையை நமக்கு காண்பிக்கின்றது. அவர் பவனியாக ஏறி சென்றது குதிரையில் அல்ல, ஒரு கழுதையிலே அவர் ஏறி சென்றது ஒரு தாழ்மையை நமக்கு காண்பிக்கின்றது. இயேசு மரிக்கும் போதும் கூட அந்த ஈன கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக மரித்தார். ஒரு கள்ளனை போல, கள்ளர்களும் அதை போல அந்த சிலுவையில் தான் மரித்தார்கள். அதை போல ஒரு சிலுவையிலே தான் ஆண்டவர் மரித்தார். அப்போதும் அவர் தாழ்மையோடு காணப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அவர் பிறந்தது முதல் அவர் உயிர் துறக்கும் அந்த கல்வாரி சிலுவையிலே ஏறுகின்ற வரைக்கும் அவர் வாழ்க்கையிலே காணப்பட்டது இந்த தாழ்மையான குணம். இயேசுவிடம் காணப்பட்ட இந்த தாழ்மையான குணம் இன்றைக்கு நம்மிடத்திலே உண்டா? கொஞ்சம் இப்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் பண வசதி வந்துட்டு அல்லது வேலை வாய்ப்புகள் வந்துட்டு அப்படின்னு சொன்னா நம்மகிட்ட எத்தனை மாற்றங்களை நம்மில் காண முடிகிறது. என்ன, நாம் பார்க்கின்ற நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் வசதிகள் பெருகும் போது நாம் பார்க்கின்ற பார்வைகள் வேறு இல்லையா? நம்முடைய ட்ரெஸ் வேற, நம்முடைய பேச்சு வேறையா இருக்கும், நம்முடைய நண்பர்கள் வேறையா இருக்கும், நம்முடைய உறவினர் அல்லாத உறவுகள் நம்முடைய உறவு கொள்வார்கள் பாருங்க. அப்போ நம்முடைய அந்தஸ்து கொஞ்சம் அதிகமாகும் போது எல்லாமே மாறி போய் விடுகிறது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கையில அவர் தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு ஒரு சின்ன பதவி உயர்வு வந்துட்டாலே நம்மளால் தாங்க முடியல. என்ன, நம்முடைய எல்லா பார்வைகள், நம்முடைய எல்லா சிந்தனைகள் எல்லாம் மேட்டிமையாய் போய் விடுகிறது பாருங்க. நம்முடைய பொதுவாக நமக்கு வேதம் சொல்லி தருது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் நாம் மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பதாக நாம் தாழ்மைப்படுதல் அவசியம். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். தேவனிடத்திலே காணப்பட்ட இந்த தாழ்மையான இந்த வாழ்க்கையை தான் அவர் இன்றைக்கும் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். மகனே, நான் உனக்கு மாதிரியை நான் பின்வைத்து போனேனே, என்னுடைய தாழ்மையான என்னுடைய வாழ்க்கை உனக்கு ஒரு மாதிரியாக இல்லையா என்று சொல்லி நம்மை பார்த்து கேட்கின்றார். அன்றைக்கு 12 சீஷர்களும்
அன்றைக்கு பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது பாருங்க, அன்றைக்கு இந்த பன்னீர் கடைசி ராப்போஜனத்தின் போது அவர் அப்படியே ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு தம்முடைய அவர் கட்டி இருந்த அந்த சேலையை வச்சு அப்படியே எல்லாருடைய கால்களையும் கழுவி துடைக்கிறார். எவ்வளவு ஒரு தாழ்மை! இன்றைக்கு இந்த நம்ம பெற்றோருடைய கால்களை கூட நாம் கழுவுவதற்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? இல்ல. என்ன, நம்மை பெற்று வளர்த்த நம்முடைய பெற்றோர்களின் கால்களை கூட நாம் கழுவுவதற்கு நாம் விருப்பப்பட மாட்டோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் பாருங்க, தம்மோடு உள்ள சீடர்களின் கால்களை கூட அவர் அவ்வளவு தாழ்மையா கழுவி அதை துடைத்ததை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான வாழ்வு! இன்றைக்கு அந்த தாழ்மையான வாழ்க்கையை தான் அன்றைக்கு அந்த சிலுவை நமக்கு கற்றுக் கொடுத்தது. இன்றைக்கு நாம் அந்த சிலுவையை தான் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்க சொல்லுகின்றார். அந்த சிலுவையிலே அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் எப்படி கீழ்ப்படிந்தவராக நடந்து கொண்டாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு தாழ்மையை எதிர்பார்க்கிறார். நான் உனக்கு மாதிரியை நான் பின்வைத்து போனேனே, நீ என்னுடைய மாதிரியை பின்பற்றுகிறாயா என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து தான் அவர் கேட்கின்றார். இன்றைக்கு நம்மிடத்திலே இந்த தாழ்மையான குணம் உண்டா? நம்முடைய அன்றைக்கு கானானிய ஸ்திரீ நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த கானானிய ஸ்திரீடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயே, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. அப்ப நாய்க்குட்டி என்று சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லும் போது கூட அவள் சொல்லுகிறார், ஐயோ ஆண்டவர் நாய்க்கு சமமா பேசிவிட்டார் என்று சொல்லி வருத்தப்படவே இல்லை. அவள் சொல்லுகிறார், அந்த நாய்க்குட்டிகள் என்ன செய்யுமா, அந்த எஜமானுடைய மேஜையில அவங்க சாப்பிடும் போது கீழே விழுகிற அந்த துணிக்கைகளை நான் பொறுக்கி தூங்குமே ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை எனக்கு தாங்கன்னு சொல்லி அன்னைக்கு அந்த கானானி ஸ்திரீ தம்மை எவ்வளவாய் தாழ்த்துகிறதை பார்க்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த தாழ்மை நம்மிடத்துல காணப்படுகிறதா? யாராவது ஒருத்தங்க ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா அவங்க எப்படி இந்த வார்த்தை என்னை பற்றி பேசலாம், எப்படி என்னை பற்றி இந்த வார்த்தை அவங்க கூறலாம், என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவோ நம்ம கஷ்டப்படுகிறோம் இல்ல, எவ்வளவு வேதனைப்படுகிறோம், கோபப்படுகிறோம் இல்லையா? ஆனா அன்னைக்கு அந்த கானானி ஸ்திரீயை ஒரு நாய்க்குட்டிக்கு சமமாக்கி ஆண்டவர் சொன்னாலும் கூட அவள் தன்னை எவ்வளவாய் தாழ்த்துகிறது. எனக்கு அந்த சம்பவம் ரொம்ப பிடிச்சது. இந்த வாழ்க்கையில என்ன யாராவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா என் மனசு ரொம்ப வேதனைப்படும். உள்ள அவங்கள நான் பதில் பேசாட்டாலும் கூட வீட்டுல என் மனசு அவ்வளவு ஒரு வேதனைப்படும். அப்புறம் உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இவங்க ஏன் இந்த வார்த்தை சொல்லிட்டாங்க, ஏன் இந்த வார்த்தை பேசிட்டாங்க, எனக்கு அந்த இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி அவரோடு போராடி நான் ஜெபித்து வெளியே வந்த பிறதான் எனக்கு அந்த சிந்தனை என்னத்திலிருந்து மாறும். பாருங்க, அப்படிப்பட்ட குணமுடையவர்களாக இருக்கிறோம் நம்ம இல்லையா? ஆனா அன்னைக்கு அந்த கானானி ஸ்திரீயுடைய வாழ்க்கையில அவர் எவ்வளவு தாழ்மையாய் நடந்து கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையின் வாழ்க்கையை ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். அவர் எப்படி பிறந்ததிலிருந்து அவருடைய மரணம் வரைக்கும் அவர் தாழ்மையை கற்றுக் கொடுத்தாரோ அதே போல அந்த கல்வாரி சிலுவையின் மூலமாக நாமும் இந்த தாழ்மையை நம்முடைய வாழ்க்கையிலே அணிந்து கொள்ளும் பொழுது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லப்பட்டபடி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த தாழ்மையான குணம், இயேசு கிறிஸ்துவுடன் காணப்பட்ட அந்த தாழ்மையின் குணம் இன்றைக்கு நம்மிலும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார். இந்த தாழ்மையின் குணத்தை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இந்த தாழ்மையை நீங்க கற்றுத்தாங்க. நீங்க எப்படி சிலுவையின் மரண பரியந்தம் உங்களை தாழ்த்துனீங்களோ, அந்த சிலுவை வரைக்கும் நீங்க உண்மை தாழ்த்துனீங்களோ அதே போல என்னுடைய வாழ்க்கையிலும் தாழ்மை நான் கற்றுக்கொள்ள எனக்கு பலன் தாங்க என்று சொல்லி அவருடைய கரத்திலே கேட்போம். அன்பு நிறைந்த சாமி, இந்த அருமையான இந்த 6ஆம் நாளின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த 6ஆம் நாளின் காலை வேளையில் கூட எங்களுடைய வாழ்க்கையில இந்த சிலுவையின் மூலமாக நாங்கள் தாழ்மையை நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. நீங்க எங்களுக்கு மாதிரியை ஆண்டவரே முன்வைத்து போயிருக்கிறீங்க சாமி. நீங்க எப்படி தாழ்மையை நடந்து கொண்டீங்களோ, உங்களுடைய சீரர்களுக்கு முன்பதாக நீ எப்படி தாழ்மையை நடந்து கொண்டீரோ அதே போல தாழ்மையை எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் பிறந்தது முதல் நீர் வாழ்ந்த காலங்கள் மட்டும் நீ சிலுவையிலே அப்ப அறையப்படுகின்ற நேரம் வரைக்கும் ஆண்டவரே நீ உண்மையே தாழ்த்தினதை போல எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தாழ்மையை ஆண்டவரே கற்றுக்கொள்ள ஆண்டவரே இந்த நாட்களிலே எங்களுக்கு நீங்க பலன் தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டுமானால், மேன்மையான காரியங்களை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த தாழ்மையான குணங்களை நாங்கள் இந்த தாழ்மையான குணங்களினாலே நாங்கள் அலங்கரிக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை